பத்திரிக்கைக்காரங்க அனைவருக்குமே என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே வந்து எல்லோரும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி போகி படத்தை பார்த்ததுக்கு முதல்ல எங்கள் டீம் சார்பாக உங்களுடைய படம் இது உங்கள் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த படம் இன்றைக்கி காலகட்டத்தில் மக்களுக்கு மிக அவசியமான ஒரு படமாக இருக்கும். ஏன் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்ற ஒரு கேள்விக்கு நம்ம ஏன் இங்கே வாழணும் அப்படின்ற ஒரு கேள்வி முன்னாடி வந்து நிற்கும். இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்னா நமக்கு தேவை முதல்ல ஒரு எச்சரிக்கை. ஸோ அந்த எச்சரிக்கையை மட்டும் வச்சு ஒரு 2 மணி நேரம் வந்து உங்களுக்கு கருத்து சொல்கிறோங்கிற பேரில் வந்து உங்கள் நேரத்தை நாங்கள் ஒருபோதும் வீணடிக்க மாட்டோம். இந்த 2 மணி நேரம் ஒதுக்கி நீங்கள் தேட்டருக்கு வந்து போகி படத்தை நீங்கள் தேட்டரில் வந்து பார்க்கும்போது நிச்சயமாக அந்த 2 மணி நேரம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முக்கியமான காலகட்டமாக மாறும். இந்த படத்துடைய லொக்கேஷன்ஸாக இருக்கட்டும், ஒரு செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய ஒவ்வொரு லொக்கேஷன்ஸுமே இந்த மாதிரி ஒரு இடம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கா, அந்த இடத்துக்கு நம்ம போகணும் அப்படிங்கிற எண்ணத்தை தூண்டும். இந்த மாதிரி ஒரு வாழ்வியல் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த அவசர உலகத்தில் எல்லா விதமான வசதியும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். கரண்ட்லேருந்து செல்ஃபோன்லேருந்து இன்டர்நெட்லேருந்து எல்லா விதமான வசதியும் இருக்கும். அதே ஒரு சமகாலத்தில் எந்த மருத்துவத்துக்கும் கல்விக்காகவும் இயங்கிக்கிட்டு இருக்க ஒரு பாமர மக்களுடைய வாழ்வியலும் இந்த இதில் இருக்குது. ஸோ எல்லோரும் தேட்டருக்கு வந்து பார்த்து இந்த படத்துக்கு ஆதரவு தெரிவிக்கணும். பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்கள்ட்டையும் உங்கள்கிட்ட ஒரே ஒரு உதவி மட்டும் கேட்குறேன். எத்தனையோ ஒரு நல்ல படைப்புகளை பெரும் படைப்பாக மாற்றி காட்டியிருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு பெரும் படைப்பை மாற்றி காட்ட வேண்டிய கோரிக்கையை உங்ககிட்ட வச்சுக்கிட்டு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம், இனிய மாலை வணக்கம். இங்கே வந்திருக்க அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். போகி அப்படிங்கிற ஒரு படம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு தவம், ஒரு வர மாதிரியான ஒரு படம். இந்த படத்தில் முக்கியமான கருத்துக்கள் வந்து நிறைய இருக்குது. பெண்களுக்கான ஒரு படமாக இந்த படம் இருக்கும். இந்த படத்துக்காக நாங்கள் இயக்குனர்லேருந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ண அனைத்து டெக்னீஷியன்ஸும் அனைத்து ஆர்டிஸ்ட்டுமே வந்து அவ்வளோ உயிரை கொடுத்து உழைச்சி இந்த படத்தை நாங்கள் பண்ணியிருக்கோம். நீங்கள் இவ்வளோ பேர் வந்தது வந்து எனக்கு என்னென்னா ஒரு திருவிழா மாதிரி இருக்குது. இந்த படத்தை வந்து ஒரு வெற்றி படமாக நீங்கள் காட்டிட்டீங்க. ஸோ உங்களுடைய ஆதரவும் இறைவனுடைய அருளும் வந்து எங்களுக்கு எப்போவுமே கிடைக்கணும். ஸோ எல்லாருக்குமே எல்லாமே நல்லது சேரட்டும். இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். அதாவது ஒரு படம் எடுத்து ஒரு படைப்பு வந்து ஊருக்குள்ளே நாட்டுக்குள்ளே உலகத்தில் மக்களுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி, அவர்களுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி, உங்கள் பார்வைக்கு போக முன்னாடி உங்கள் பாதத்தில் வச்சா தான் அது அந்த படைப்பே வந்து வெற்றி அடையும். அத்தனை சிறப்புகளும் பாராட்டுகளுக்கும் வந்து நீங்கள் தான் காரணமாக இருக்க முடியும். உங்களை எல்லாத்தையும் வணங்கிக்கிட்டு போகி நண்பர் விஜயசேகரன் பார்த்துருப்பீங்க. பெரிய அதாவது நான் அந்த ஆடியோ லான்ச்சிலே கமலா தேட்டரில் பேசினேன். இவரை மாதிரி ஆளுகையில் வந்து கொஞ்சம் பெரிய ஒரு ப்ரொடியூசர் மட்டும் கிடைச்சா என்ன இன்றைக்கி இருக்கிற பிரம்மாண்ட இயக்குநர்கள்லாம் அடித்து தள்ளிவிட்டு போயிடுவார். அப்படிப்பட்ட ஒரு அவ்வளவு சினிமா தொழில்நுட்பம் தெரிஞ்சவர் அவர். இதுக்குள்ளே இப்போ ரொம்ப கிட்டத்தட்ட சில வருடங்களாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உருண்டு பிறண்டு ரொம்ப சிரமப்பட்டு மலேசியாவெல்லாம் போய் பல்வேறு சிரமங்களுக்கு இடையில் கொண்டாந்து இந்த படத்தை இன்றைக்கி முன்னாடி வச்சுருக்காரு. அவர் பட்ட கஷ்டம் நான் கூட இருந்து பார்த்தாலும் இதில் எனக்கு ஒரு கேரக்டர் வேல்பாரி. நான் இது வரைக்கும் சினிமாவுக்கு வந்து போலீஸ் கேரக்டரு நான் செஞ்சதில்லை. முதலாக எனக்கு உடுப்பை மாட்டி விட்டார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன விஷயம்னா அந்த ஃபஸ்ட் ஹாப் அப்படி போகுது. ஆனால் படம் முடிஞ்சு 1 மணி நேரம் 52 நிமிஷத்தில் எங்கேயாவது ஒரு நொடி கூட தொய்வு இல்லாமல் பார்க்க வைக்கிறார். அதுதான் அந்த படத்தோட பெரிய சிறப்பு. செகண்ட் ஹாப் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் எத்தனையோ குடும்ப கதைகள், அண்ணன் தங்கச்சி பாசம், இப்படி பல குடும்ப கதைகளில் பார்த்துருக்குறோம் உணர்ச்சிகளை உணர்வுகளை. ஆனால் பல இடங்கள் அந்த படத்தில் வந்து கண்ணுகலங்க வைக்கிறார். இது ரொம்ப பிரயத்தனமும் படலை, ரொம்ப சாதாரண ஒரு சின்ன விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திக்குங்கிற மனசு கண்ணில் நீர் முட்டுது. அப்படி சின்ன விஷயங்களை அப்படி வச்சு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு வெளியே தெரிஞ்சு வெளியே சொல்ல முடியாமல் அதை தடுக்க முடியாமல் அரசாங்கமே வந்து ஒரு மலைச்சு போய் நிற்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்துருக்கிறாரு. இது ஒரு பெரிய அவர் சொன்ன மாதிரி ஒரு பெரிய மாற்றத்தை இதெல்லாம் அவர் சொல்லிடலை. ஆனால் ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு.
எச்சரிக்கை மக்களுக்கு மட்டுமல்ல, பார்வையாளர்களுக்கு மட்டுமல்ல, அரசாங்கத்துக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு இந்த படத்தின் மூலமாக. இதை எல்லாரையும் விட, எழுதின அவரை விட, நடித்த எங்களை விட உங்களுக்கு தான் அந்த அது இயல்புலேயே உங்களுக்கு இருக்கும். கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்த டீம் மேலே அன்பும் ஒரு பேரன்பு வச்சு இந்த படத்தை வந்து நீங்கள் வெளியே கொண்டு போகணும். ஆனால் பார்த்த எல்லாருமே படம் பார்ப்போம், பேருக்கு வந்து ஒரு ப்ரெஸ் மீட் அப்படி இப்படின்னு வச்சு ஏதோ இருக்குது அப்படின்ட்டு போகிற விஷயங்கள்லாம் பல இடங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் எல்லாருமே பார்த்த எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப சிறப்பாக இருக்குதுன்னு உங்கள் ரிப்போர்ட்லாம் இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அபிப்பிராயங்களை சொல்லியிருக்கீங்க. இதை உங்களுடைய முழு அன்பையும் ஆதரவையும் கொண்டு போய் மக்கள் மத்தியில் இந்த படத்தை கொண்டு சேர்க்க வேணும்னு இந்த டீம் சார்பில் உங்களை தாழ்பணிஞ்சு கேட்டுக்கிறேன். நல்ல சினிமாக்கள், அதாவது புகழுக்காக சினிமாவுக்கு இருப்பாங்க, பணம் சம்பாதிக்க சினிமாவில் இருப்பாங்க. ஏன்னா வந்து மதுரையிலேருந்து வந்து சினிமாவுக்குள்ளே கிடந்து சினிமாவே வாழ்க்கையா இவர் என்ன எதிர்பார்த்துட போகிறாரு? பெரிய இதன் மூலமாக பெரிய ஒரு பேரைய புகழையோ அல்லது பெரிய பணத்தையும் எதிர்பார்க்காத ஒரு ஆள். இது உண்மையாக நான் சொல்கிறேன். அப்படி தனக்குள்ளே இந்த சினிமாக்குள்ளே கிடந்து அப்படியே பார்த்தீங்கன்னா தன்னை அடையாளம் காட்ட இத்தனை வருடம் இந்த அவருடைய சினிமா அனுபவங்கள் சேர்மானங்கள் இருக்குல்ல, இதை அடையாளம் காட்டுவதற்கான ஒரு படமாக தான் இதை எடுத்துருக்கிறாரு. அவருக்கு உங்களுடைய பேர் ஆதரவு வேணும். இந்த போகி உங்கள் காலடியில் சமர்ப்பிக்கப்படுகிறது. உங்கள் அன்பை வேண்டி சார் எல்லாமே எவ்வளவு வளர்ச்சி நடந்தாலும் பார்த்தீங்கன்னா சமீப காலமாக பார்த்தீங்கன்னா படங்கள் வந்து சின்ன படங்கள் கிடையாதுன்னு தேட்டர் கொடுக்கறது கிடையாது. இப்போ நீங்கள் வர டைம்லேயே 10 படம் 11 படம் மேலே வருது. ஸோ உங்கள் தேட்டரில் உங்களுக்கு எப்படி இடம் கொடுப்பாங்க? இதை ஏன் ஒழுங்குமுறைப்படுத்த மாட்டாங்க? அதையே நீங்கள் கேட்க மாட்டீங்க. ஸோ இவ்வளோ நேரம் கேட்குறீங்கல்ல, எங்களுக்கு எங்கள் படம் நல்லா பண்ணியிருக்கோம். இப்போ உங்கள் 10 படம் வந்துன்னா உங்களுக்கு எந்த ஷோ கொடுப்பாங்க? இது வந்து இயக்குனர் தான் சொல்லணும், இல்லை இயக்குனர் தயாரிப்பாளர் சொல்லணும். பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். பிரதர் கேட்ட கேள்வி வந்து எனக்கு படம் போடும்போதே அந்த கொஸ்டினுக்கு எனக்கு வந்து ஒரு உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி 11 படங்கள் வருது, இதை ஒழுங்குமுறைப்படுத்துறதுக்கு இங்கே ஒரு விதிமுறைகள் இல்லை அப்படின்னு சொல்லி இருந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த கேள்வியை கேட்டதுக்கு முதல்ல நன்றி பிரதர். ஏன்னா இங்கே யாரும் அதை பற்றி ஞாபகப்படுத்தவே மாட்டேங்கிறாங்க. ஞாபக மறதி மாதிரி நடிக்கிறாங்க தயாரிப்பாளர் சங்கத்தில். தயாரிப்பாளர் சங்கத்தில் நிர்வாகத்தில் இருக்கிறவங்க பிற மாநிலங்களில் என்ன நடக்குதுங்கிறத மனசில் வச்சு வாரத்துக்கு 11 ப்ரொடியூசர் வந்து படம் ரிலீஸ் பண்ணுறாங்கங்கிறது முக்கியம் இல்லை, 11 ப்ரொடியூசர் தற்கொலை பண்ணிவிட்டு ரோட்டுக்கு வர வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாயிருக்காங்கிறத தயாரிப்பாளர் சங்கமும் தயாரிப்பாளர்களும் மனசில் வச்சுக்கணும். ஒரு வாரத்துக்கு எத்தனை படம் அதிகபட்சம் வரலாம், அந்த படங்களுக்கு உரிய தேட்டர் ஒதுக்கி கொடுக்கறதுலேருந்து ஒரு ஒழுங்கு குழு அமைச்சு அதை சரியாக தயாரிப்பாளர்களும் தயாரிப்பாளர் சங்கமும் அதை முன்னின்று நடத்தலை அப்படின்னா வாரம் மட்டும் இல்லை, வருஷத்துக்கு 250 ப்ரொடியூசர் வந்து நடுத்தரில் வர்றாங்கங்கிறது வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது அனைவருக்குமே தெரிஞ்ச விஷயம். இது தயாரிப்பாளர் சங்கம் இப்போ இந்த வாரம் 11 படம், இந்த 11 படத்தில் சில பேர் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணுறாங்க, பதவியில் இருக்கிறத பயன்படுத்தி இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணுறாங்க. அவங்க பேரை என்னால் பகிரங்கமாக சொல்ல முடியும். அதை நிறுத்திக்கிட்டு எல்லா படங்களுக்கும் சம உரிமை கொடுங்க. எல்லா படைப்புகளுமே போற்றப்படக்கூடிய படைப்புகள் தான். எல்லா தயாரிப்பாளர்களும் எல்லா இயக்குநர்களும் இந்த படம் ஜெயிக்கும், இந்த படம் ஏதாவது ஒரு விதத்தில் எங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும்னு நம்பி தான் படம் எடுக்கிறாங்க, நம்பி தான் முதலீடு செய்கிறாங்க. அந்த முதலீடை காப்பாற்றி கொடுக்க வேண்டிய முழு பொறுப்பு தயாரிப்பாளர் சங்க நிர்வாகத்துக்கு இருக்குது. நிறைய சங்கங்கள் பிரிஞ்சிருக்கு. இந்த நிறைய சங்கங்கள் ஒன்று கூடி ஒரே சங்கமாக முன்னின்று தயாரிப்பாளர்களுடைய பிரச்சனையை தீர்த்து சகோதரர் கேட்ட கேள்விக்கு நீங்கள் முறையான கூடிய சீக்கிரம் முறையான ஒரு தீர்வை ஏற்படுத்தி கொடுப்பீங்க அப்படிங்கிற கோரிக்கையை இந்த இடத்துல வச்சுக்கிறேன். சார் யார் இன்ஃப்ளூயன்ஸ் சொன்னீங்களா? யார் சார் அது? சங்கமா தனிப்பட்ட ஆளா? பதவியில் இருக்கிறவங்கன்றாங்க, பேரை சொல்ல மாட்டேங்கிறாங்க சார். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் நீங்களே குரல் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கேட்டீங்கன்னா நீங்கள் ரொம்ப நாளாக இருக்கிறீங்க போல இருக்கு சார். தயாரிப்பாளர் சங்கத்தில் நாங்கள் என்னுடைய தலைமையிலையும் என்னுடைய நண்பர்கள் தலைமையிலையும் ஒரு அணி தேர்தலில் சந்திக்கிறோம், பல பிரச்சனைகளை முன் வைக்கிறோம். அந்த பிரச்சனைகள் வந்து இன்ன வரையும் தீர்க்கப்படாமல் இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த காலகட்டங்களில் அதுக்கான சூழ்நிலை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். தயாரிப்பாளர் சங்கம் நிர்வாகத்துக்கிட்ட தாழ்மையான ஒரு கோரிக்கையை வச்சுக்கிறோம். இங்கே இந்த வாரத்துக்கு ஒரு 11 படங்கிறது வந்து ஒரு நாகரிகமான ஒரு நல்ல சினிமா துறைக்கு அது ஆரோக்கியம் கிடையாது. ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒரு லிமிட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 4 படம் இல்லை ஒரு 3 படம் அப்படின்னு வரும்போது தான் அவங்களுக்கான திரையரங்குகள் ஒதுக்குறதுலேருந்து எல்லாத்துலேயும் இருக்கும்.
போஸ்ட் ஒட்டுறாங்க. ஒரு நாள் ஓகே சார், பெரிய படங்கள் வரும்போது மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் 2 படம் தான் வருது. நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா அஜித் படம் வந்து நீங்கள் அதே அந்த படம் தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அவங்க அந்த நேரத்தில் ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணுறாங்களா? இல்லை சார், இப்போது பெரிய படங்கள் வரும்போது அவங்க வர்றாங்க. வரும்போது நீங்கள் யார் வேணாலும் வரலாம், ஆனால் தேட்டர் கிடைக்காது உங்களுக்கு. நீங்கள் தேட்டரில் பேப்பர் விளம்பரம் கொடுக்கலாம், போஸ்ட் ஓட்டலாம், ஃப்ளெக்ஸ் அடிக்கலாம், விளம்பரங்கள் கொடுக்கலாம், டிஜிட்டல் ப்ரொமோஷன் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். எண்ட் ஆஃப் தி டே உங்களுக்கு தேட்டர் கிடைக்காது. யார் உங்களை இருக்கடிப்பு பண்ணுறா? தேட்டருக்காரவங்க தேட்டர் இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? இருக்கடிப்பு பண்ணுறவங்க யாருன்னு நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க. தேட்டருக்காரவங்க வந்து எங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு நாங்கள் போடுறோம், அவ்வளோதான். அது ரொம்ப தாங்க முடியாத கொடுமை சார். யூடியூப்பில் அந்த படம் இருக்குது, திரும்ப அதை கொண்டாந்து அதில் ஒரு 100 ஸ்க்ரீனு 200 ஸ்க்ரீனை வந்து இது பண்ணுறாங்க. போற்றக்கூடிய விஷயம் தான். ரீரிலீஸுங்கிறது வந்து நல்ல படைப்புகளை திரும்ப திரும்ப மக்கள் பார்த்து கொண்டாடணும். அதெல்லாம் நான் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதுக்குன்னு ஒரு காலகட்டம் இருக்குது. எல்லா காலகட்டத்திலையும் எல்லா நேரத்துலையும் கொண்டாந்து இது பண்ணிடக்கூடாது. முன்னாடி வந்து தயாரிப்பாளர்கள் சங்கத்தில் வந்து ஒரு ஒழுங்கு விதமாக இருந்துச்சு. ஒரு பெரிய படங்கள் வந்து ஃபெஸ்டிவல் டைம், திருவிழாங்கிற டைமில் வரணும், சின்ன படங்கள்லாம் மற்ற டைம் ஒதுங்கி பெரிய படங்கள் வழிவிடணுன்ற மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருந்துச்சு. அப்புறம் ஒரு கமிட்டிக்கு போட்டிருந்தாங்க, வாரத்துக்கு 3லேருந்து 4 படம் நீங்கள் முன்னாடியே பதிவு பண்ணணும். திடீர்னு நீங்கள் அலௌன்ஸ் பண்ணிட்டு வரக்கூடாது. இந்த வாரத்தில் 4 நாளில் 2 படம் திடீர்னு அலௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க சார். அப்போ ஒரு மாதமாக டேட் அலௌன்ஸ் பண்ணி ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு என்ன இருக்குது? போகிங்கிறது வந்து நீங்கள் போகி பண்டிகை கொண்டாடுறீங்களா? பழையதை கழிது புதிய வாழ்க்கையை தொடங்குகின்ற, தீமையை அழித்து நல்ல வாழ்க்கையை தொடங்குகின்றது தான். படம் முடியவே இல்லையே சார். சீனியர் வேளாமராமி சார், உங்களுடைய மக்களுடைய சப்போர்ட், உங்களுடைய சப்போர்ட் சார். அவ்வளோ பெரிய சீனியர் எழுத்தாளர் வேளாராமன் சார் ப்ரமோஷன் வந்துருக்காங்க. லப்பர் பந்து சுவாசிகளாம் படத்தை பற்றி எதுவும் பேசினாங்களா? படப்பிடிப்பில் இருக்கிறதா? ஹெல்ப்பாக இருக்கும். இல்லை, படப்பிடிப்பில் இருக்கு. அவங்கள தமிழ் சினிமா கண்டுபிடிச்சதே நீங்கள் மாதிரி தெரியுது. அப்படி இல்லை சார், அவங்க நிறைய படம் பண்ணிட்டாங்க. நிறைய படம் சார். ஏதாவது பேசினாங்களா படம் ரிலீஸ்? இல்லை, ஷூட்டிங்கில் இருக்கேன்னு சொன்னாங்க சார். அவங்க முன்னாடியே தேதி ஒதுக்கிட்டேன்னு சொன்னாங்க. ஏன்னா இப்போ இருக்க டேரக்டர் ஏதாவது தெரிஞ்ச முகமாக தேட்டருக்கு போனால் தான் ஆடியன்ஸ் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு டைரக்டர் தெரியாத முகத்தை வச்சு இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ அது எப்படி நீங்கள் ஒரு டைரக்டர்னா நான் உருவாக்கினா தான் ஹீரோன்றது உங்களுக்கு முடிவு பண்ணிட்டு வந்தீங்களா? இல்லை புது ஹீரோக்கள் நிறைய பேர் போட்டால் நம்ம பணம் வரும்ன்றது முடிவு பண்ணிக்கலாம்? சத்தியமாக அது கிடையாது. இது என்ன, நீங்கள் படம் பார்த்துட்டீங்க, அதனால் உங்ககிட்ட சொல்கிறேன். ஒரு 7000 அடி ஹைட்டில் ஒரு நட்சத்திர ஹோட்டல் கிடையாது, ஏன் ஹோட்டலே கிடையாது, சைக்கிள் கூட போகாது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் நான் தலை சுமையாக எல்லா பொருளையும் ஏறி போனால் தான் அந்த இடத்தையே ரீச் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு இடத்துல படப்பிடிப்பு நடத்தணுன்றது, அந்த இடத்துல போய் டெய்லி படப்பிடிப்பு நடத்திட்டு வர முடியாது. அப்போது கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒரு 5 மணி நேரம் டெய்லி மேலே ஏறி திரும்ப இறங்குறப்ப இருட்டிடும். அப்போ 19 நாள் வந்து அந்த 6000 அடி உயரத்தில் இருக்க மலையில் தான் தங்கணும். அந்த மலைவாழ் மக்களுடைய வீடுகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க படத்தில். ஒரு மலை உச்சியில் வந்து ஒரு 100-150 வீடு இருக்கும். அந்த வீடுங்களில் தான் எல்லாருமே நாங்கள் தங்கணும். ஒரு வீட்டில் லைட்மேன் தங்குவார், ஒரு வீட்டில் நானும் இன்னும் என்னோடய உதவியாளர்களும் தங்குவோம், இன்னொரு வீட்டில் சுவாசிகா மாதிரி ஆர்டிஸ்ட் அவங்க தங்குவாங்க, சைல்டு ஆர்டிஸ்ட் தங்குவாங்க. ஒரு இடம் தங்குற இடத்துக்கும் இன்னொரு இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா 500 அடி ஹைட் இருக்கும், இல்லை ஒரு 1 கிலோமீட்டர் பள்ளத்தாக்கா இருக்கும். மிருகங்கள் நடமாடக்கூடிய, அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய மிக கொடூரமான ஒரு காட்டுப்பகுதி. அது மலை உச்சியான ஒரு பகுதி. 5 மணிக்கு மேலே நீங்கள் வெளியில் வந்து ஆளை அடிச்சிரும். ஸோ இதில் வந்து நான் பெரிய ஹீரோவை கொண்டு போய் அங்கே கேரவான் கொடுக்குறது, அங்கே 3 ஸ்டார் ஹோட்டல் கொடுக்குறது. அப்போது இந்த கதையை நம்ம முழுமையாக அப்படியே படமாக்கணும்னா இதுக்கு தேர்வு செஞ்சு நடிகைகள்லாம் தேர்வு செஞ்சு அவங்களுக்கு உரிய பயிற்சியை கொடுத்து அந்த இடத்துல அவங்க போய் 19 நாள் தங்குறதுக்கு அவங்களோட உடல் ஒத்துழைக்கிறதுக்கு மருத்துவ பரிசோதனைலாம் பண்ணி தான் அந்த இடத்துல முழுமையாக போய் படப்பிடிப்பு 19 நாள் நடத்திட்டு நாங்கள் திரும்பினோம். அந்த இன்பிட்வீனில் வந்து அந்த உயரத்தில் வந்து அந்த கலகல கத்திரிப்பூ சாங் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க அண்ணன் வந்து பறிச்சுட்டு படிக்க சொல்லி விரட்டுவான். அந்த பொண்ணு ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஒரே நேரத்தில் 3 பொண்ணுங்க மயக்க போட்டு விழுந்துருச்சு, இன்க்ளூடிங் சுவாசிகாவும். அப்போது இந்த கதையோடைய மைய கருத்து என்னென்னா, இந்த உயிருக்கு, இந்த வாழ்கிற மலைவாழ் மக்களுக்கு ஒரு 300 பேருக்கு மருத்துவ உதவி ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா ஒன்று மலையேறி தூக்கி தலை சுமையாவோ இல்லை கட்டிலில் போட்டு தூக்கி கொண்டு போய் தொட்டில் கட்டி தூக்கி கொண்டு போய் 60 கிலோமீட்டர் மூணாறு மலையேறி போகணும், இல்லை மலையை விட்டு இறங்கி நடந்து போடி வரணும். இந்த நடுவு எந்த உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எனக்கு மாட்டிக்கிச்சு. இந்த 3 பொம்பளை பிள்ளைங்களை எப்படி நான் காப்பாற்றுவோங்கிற பதட்டம் வந்தோன்னே அங்கே டாக்டர் இருந்தனால அவங்களுக்கான உரிய மருத்துவ இதெல்லாம் கொடுத்து ரிக்கவர் பண்ணோம்.
ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் ஒரு பெரிய ஹீரோக்களை கூட்டிகிட்டு போய் அவங்கள கஷ்டப்படுத்து அந்த கஷ்டத்தை அவங்க ஏற்றுப்பாங்களாங்கிறதும் முதல்ல கேள்விக்குறி. ஸோ இந்த மாதிரி நடைமுறை சிக்கல் இந்த படத்தை படமாக கொண்டு வந்து உங்கள் முன்னாடி காட்டுறதுக்கு நிறைய நடைமுறை சிக்கல்கள்லாம் இருந்ததுனால தான் இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டை வந்து தேர்வு செய்ய வேண்டிய சூழ்நிலை. இல்லை அவர் வந்து அந்த இல்லை அப்படி கிடையாது. எனக்கு அவர் நல்ல நண்பர். அவங்க வேறு யாரோ ஒருத்தர் பண்ணுறதை விட அவர் பண்ணால் இன்னும் கொஞ்சம் கூடுதல் ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ். ஒரு கவிஞராக இருக்கார், ஒரு படம் ஹீரோவாக நடிச்சிருக்காரு, 2 படம் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஸோ பண்ணால் நமக்கு சப்போர்ட்டாக இருக்குமே அப்படிங்கிறது தான் பண்ணேன். வெளிப்படையாக பேசுறீங்க. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னதான் வளர்ச்சி அடைஞ்சாலும் ஆவண கொலைகள் வந்து ஈஸியாக நடக்குது. சரிங்களா? அதை பற்றி உங்களுக்கு எதாவது கருத்து இருந்தால் சொல்லுங்கள். இந்த படத்துக்கான கேள்வி கேட்டால் எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். கேட்கணும் சார். ஏன்னா அவர் வந்து வெளிப்படையாக பதில் சொல்லுவார். நம்ம வேற இடத்துல வச்சுக்கிறோம். ஆமா, என்னன்னா ஆண்களே கொலை பண்றாங்க. அதான் அது நான் பிரதருக்கு வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டிங் நாங்கள் சார் வந்துடுறோம், அதில் சொல்லிடுறேன். இதில் போகி உங்கள் படம், அது உங்கள் படம் மக்கள்கிட்ட போய் சேரணும், மக்களுக்கான படம். அரசியல் வேண்டாம். அந்த வேலராமூர்த்தி சார் நல்ல போலீஸா காட்டணும்னு எப்படி தோணுச்சு? இல்லை, எனக்கு சாரை வந்து ரொம்ப நான் ரசித்த அவங்க படங்கள்லாம் பார்த்துட்டேன். முதல்ல இலங்கையில் தான் சந்திச்சோம். அங்கே பார்த்தாரு சார் ஒரு கேரக்டருக்கு சார். எனக்கும் சாருக்கும் காமனான ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஸ்ரீலங்காவில். அங்கே வந்து சாரை சந்திக்கும் போது இந்த ஒரு போர்ஷன் வந்து நாங்கள் படப்பிடிப்பு நடத்தலை. அப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த பண்ணும்போது நான் சார் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு இல்லையா. அப்போ நானாக தான் சார்கிட்ட சொன்னேன், சார் இதில் ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் கேரக்டர் இருக்குது சார், அந்த ஒரு கேரக்டர் நீங்கள் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ சார்கிட்ட வந்து அந்த கேரக்டரை பற்றி ஃப்ரீயாக இருக்கிறப்போ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இது என்னவா அந்த கேரக்டர் வந்து அந்த படத்தில் என்னவா ஆளுமை பண்ணுது, வேல்பாரிங்கிற கேரக்டர் என்னவா ஆளுமை பண்ணுதுங்கிறத கேட்டு தெரிஞ்ச உடனே அந்த கதையை கேட்ட நிமிஷத்துலேருந்து இப்போ வரையும் எனக்கு சார் வந்து அப்படி ஒரு பில்லராக இருக்காங்க. அவங்க என் மேலே நம்பிக்கை வச்சு அந்த தேதியை ஒதுக்கி கொடுத்ததுக்கு என்னால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அதை இந்த படத்துக்கு கொடுத்துருக்கேன். அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி. என்னென்னா, என் நண்பர்கள் 2 பேர் இருக்காங்க என் வாழ்க்கையில், ரொம்ப முக்கியமான நண்பர். என் தம்பியும் அந்த ஆசையில் இருக்காப்புல. சூப்பர் ஸ்டார் கூட ஒரு நிமிஷமாவது நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துடணுன்ட்டு அவங்களுடைய ஆசை, என் உயிர் நண்பர்களுடைய ஆசை. அப்போ எந்திரன் ஷூட்டிங் அப்போ ஒரு டைம் வந்துட்டு அந்த ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் என் கூட மைனாலெலாம் ஒர்க் பண்ணவர், எங்கள் டைரக்டர் கூட பிரபு சாலமன் கூட ஒர்க் பண்ணவர். முருகன்ட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி நான் வந்து பிரபு சாலமன் சார் அசோசியேட்டு, அவர் சார்கிட்ட சொல்லி என் ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்க சார் அனுமதிக்கணும், பர்மிஷன் கேளுங்கன்னு சொன்னப்போ அவர் போய் சொல்லியிருக்காரு. சார் அடுத்த நாள் மத்தியானம் ஒரு 3 மணிக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் 2 மணிக்கு அந்த லொக்கேஷனுக்கு போயிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த என்னுடைய நண்பர் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் முருகன் அவர்கிட்ட வந்து சார் கேட்டிருக்காங்க, ஞாபகம் வச்சுருந்து முத நாள் சொன்னதை, நம்ம கேட்ட பர்மிஷனை. ரஜினி சார் சூப்பர் ஸ்டார், அவ்வளோ பெரிய பிரம்மாண்ட படத்தில் நடிக்கக்கூடிய ஒரு ஹீரோ, அவங்க மெமரியில் வச்சுருந்து டைரக்டர் கேட்டிருந்தாங்களே ஒரு ஃபோட்டோ எடுக்க, அவங்கள வந்திருக்காங்களான்னு. சார் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒன்று அவர் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு ஷாட் தான் முடிஞ்சிடும், மேக்கப் கலைச்ச உடனே நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலான்ட்டு. அதே மாதிரி மேக்கப் கலைச்சி கூப்பிட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்து கொடுத்தாங்க. அந்த ஞாபகம் வச்சுது. இன்னொரு இன்சிடெண்ட்டு வேட்டையனில் நடந்துச்சு. அதே மாதிரி இன்சிடெண்ட்டு அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டால் அந்த மறுப்பு சொல்லாமல் அதை பண்ணி கொடுத்தாங்க. இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் சாருக்கெல்லாம் தெரியும், உங்கள் எல்லாருக்குமே தெரியும், யாருக்கிட்டையும் ஒரு அப்ரோச் பண்ணோன்னா அது உடனே வந்து ஒரு சொல்யூஷன் வராது. அப்படியே கேட்டால் கூட அவங்களுக்கு இருக்கிற கால சூழ்நிலைகளில் அது மறந்துடுவாங்க. இவ்வளோ பெரிய இடத்துல உயரத்தில் இருக்க ஒரு மனுஷன் என்னுடைய நண்பர்களுடைய கனவை வந்து நிறைவேற்றி கொடுத்துருக்காருல்ல, அதுக்கு நான் நன்றி செலுத்தணும்னு தோணுச்சு, அதுதான் பண்ணேன்.